அன்யோங் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம க்ளோசஸ்ட் லவ் டு ஹெவன் அப்படின்ற ஜாப்பனீஸ் மூவி தான் பார்க்க போறோம். என்னன்னு தெரியல, கொஞ்ச நாளாவே என் கண்ணில் ஜாப்பனீஸ் மூவிஸ் தான் படுது. அதுலயும் ஹீரோ சுமாரா இருக்காரு, ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சூப்பரா இருக்காங்க. அதே போல படத்துல வர ஹீரோயின்ஸ் எல்லாருமே என்ன மாதிரி அமைதியான பொண்ணா வேற இருக்காங்க. இந்த படத்தோட ஹீரோயினும் அப்படிதான். அவங்க ரொம்பவே அமைதியான ஒரு பொண்ணு, ஷை டைப்பான பொண்ணு. சுருக்கமா சொல்லணும்னா ஹீரோயின் ஒரு இன்ட்ரோவர்ட். அவங்க யார்கிட்டயும் அதிகமா பேச மாட்டாங்க, யாரையும் ஒழுங்கா பார்க்க கூட கூடாது அப்படின்றதுக்காக மூஞ்சில முடி தொங்குற மாதிரி ஹேர் ஸ்டைல் தான் எப்பயும் வச்சிருப்பாங்க. இதனாலேயே மத்த யாராலையுமே ஹீரோயினோட ஃபேஸ முழுசா பார்க்க முடியாது. மூஞ்சி முழுசா தெரிஞ்சாலும் தெரியலனாலுமே ஹீரோயினை புள்ளி பண்றதுக்குன்னு ஒரு கேங் சுத்திட்டு தான் இருப்பாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி ஹீரோயினோட க்ரஷை காட்டுறாங்க. வேற யாரும் இல்ல, நம்மளோட ஹீரோ தான். அது மட்டும் இல்லாம ஹீரோவை ரொம்ப காலமா ஹீரோயின் சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் ஹீரோக்கே தெரியாது. இப்படிதான் ஒரு நாள் ஹீரோவை பார்க்கறதுக்காக ஹீரோயின் ஹீரோக்கே தெரியாம அவர் பின்னாடியே போறாங்க. நல்ல இயற்கையை ரசிச்சுட்டு இருந்த ஹீரோ திடீர்னு உட்காந்து அழறாரு. இதை தூரத்துல ஒளிஞ்சு நின்னுட்டு இருந்து பார்த்த ஹீரோயின் ஹீரோ பக்கத்துல வராங்க. ஹீரோயினும் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்க இப்பதான் தெரியுது நம்மளோட ஹீரோக்கு ஹார்ட்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கான். நான் கொஞ்ச நாள்லயே சாக போறேன், எனக்கு இன்னும் நிறைய டைம் இல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோ அழ. இதை கேட்ட ஹீரோயினும் ஹீரோவை சமாதானப்படுத்துறாங்க. உங்களுக்காக யாரும் இல்லைன்னு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, எனக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப காலமாவே நீங்க தான் என்னோட க்ரஷ் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. இப்ப எதை நினைச்சும் ஃபீல் பண்ணாதீங்க, தைரியமா இருங்கன்னு ஹீரோக்கு ஹீரோயின் மோட்டிவேட் பண்ணாலுமே ஹீரோயினே அந்த தைரியம் இல்லாம தான் மூஞ்சில முடி விட்டுட்டு திரிறாங்க. அதனால ஹீரோக்கு தைரியம் சொல்ற மாதிரி ஹீரோயின் அவங்க மூஞ்சில தொங்குற முடிய அவங்களே கட் பண்ணிட்டு, நானும் இதுக்கப்புறம் தைரியமா இந்த உலகத்தை ஃபேஸ் பண்றேன், நீங்களும் தைரியமா இருங்க அப்படின்னு ஹீரோக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஆனா ஹீரோயினுக்கு ஹீரோ எதுவுமே ரிப்ளை பண்ணல. ஏன்னா ஹீரோயினோட ஃபேஸையே முழுசா இப்பதான் ஹீரோ பாக்குறாரு. இப்படி ஹீரோ எந்த பதிலும் சொல்லாதது ஹீரோயினுக்கு கூச்சமாயிடுது. அதனால ஹீரோக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு ஹீரோயின் அங்கிருந்து ஓடி அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ள நுழையும் போது ஹீரோயினோட அம்மா ஹீரோயின் கிட்ட, இன்னும் உன்னோட ஹேர் ஸ்டைல மாத்திட்டியா, இது உனக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா ஹீரோயின் அவங்களோட ரூமுக்கு போறாங்க. ஹீரோயின் ஒரு பேரட் வளர்க்குறாங்க. அந்த கிளியை எடுத்து கையில வச்சுட்டு ஹீரோயின், இன்னைக்கு நான் என் மனசுல இருக்கிறது எல்லாத்தையுமே ஹீரோ கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு அன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் கிளி கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் எப்பயும் போல ஸ்கூலுக்கு கிளம்பி போனா ஸ்கூலோட வாசல்ல ஹீரோ ஹீரோயின்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயினால இதை நம்பவே முடியல. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா ஸ்கூலுக்கு நடந்து வர ஹீரோ தூரத்துல இருந்து பார்க்கறத விட கிட்ட இருந்து பார்த்தா செம்மையா இருக்காரு அப்படின்னு ஹீரோயின் அவங்க மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே ஒன்னா ஸ்கூலுக்குள்ள வர ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா இருக்கதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு லஞ்ச் பிரேக் வருது. ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு அனிமல்ஸ்னா ரொம்பவே பிடிக்கும்னு ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. அதனால அன்னைக்கு ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோவும் ஹீரோயினும் ஜூக்கு போறாங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோ கூட அப்படியே ஒன்னா போறதுக்கு ஹீரோயின் கூச்சப்படுறாங்க. அப்ப ஹீரோ, நீ ஏன் எனக்கு கைடு மாதிரி இதை பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்க ஹீரோயினும் இந்த அனிமல் அப்படியே அந்த அனிமல் இப்படின்னு பேச ஆரம்பிச்சு பேசிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் அப்புறமா ரெண்டு பேரும் ஒரு போட்டோ பூத்துக்கு போறாங்க. அப்ப ஹீரோ ஹீரோயினை கிட்ட இழுத்து போட்டோ எடுத்துக்கிறாரு. அன்னைக்கு நைட் ஹீரோயின் இன்னைக்கு நாள் ஃபுல்லா செம ஜாலியா போச்சு அப்படின்றத நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு ஹீரோக்கு இருக்க ஹார்ட் டிசீஸ் ஞாபகம் வருது. நம்மள இன்னைக்கு ஃபுல் டே இவ்வளவு சந்தோஷமா பாத்துக்கிட்ட ஹீரோவை நம்ம தான் சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே எப்பயும் போல ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா ஸ்கூலுக்கு வர ஆப்போசிட்ல ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மியோ வராங்க. மியோ ஹீரோயின் கிட்ட, நானும் ஹீரோவும் நடுவுல கொஞ்ச நாள் ஒன்னா இருந்தோம் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோயின் ஷாக் ஆக மியோ அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா ஹீரோ ஹீரோயின் கிட்ட, நானும் மியோவும் ஒன்னா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்தோம், அப்பதான் நாங்க ஒன்னா இருந்தோம், அததான் அவ அப்படி சொல்றா, நீ எதுவும் பெருசா எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட ஹீரோயினும் இதுதான் விஷயமா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஹீரோக்கு பை சொல்லிட்டு அவங்களோட கிளாஸ்க்கு வராங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவோட இன்னொரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஹீரோயினை பார்க்கறதுக்காக வராரு. இவரை பாருங்களேன், செம்மையா இல்ல? இதனாலதான் முதல்லயே சொன்ன, ஹீரோ விட சைடு ஆக்டர்ஸ் எல்லாருமே செம்மையா இருக்காங்க. எனக்கு கண்ணுல கோளாரா இல்ல என் டேஸ்ட் இப்படி இருக்கான்னு தெரியல. இப்ப ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஹீரோயின் கிட்ட, ஹீரோவோட பர்த்டே சீக்கிரமாவே வருது, அவருக்கு எதனா நம்ம சர்ப்ரைஸ் பார்ட்டி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் ஒரு பிளான போடுறாங்க. ஹீரோவோட பர்த்டேக்கான நாளும் வருது. ஹீரோயின் அவங்க கையாலேயே கேக் செய்றாங்க. இதை பார்த்து ஹீரோயினோட அப்பா அம்மா, ஹீரோயினுக்கு முதல்ல எல்லாம் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, இப்ப ஹீரோயினுக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க போல அப்படின்னு யோசிச்சு சந்தோஷப்படுறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயின் ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பர்த்டே பார்ட்டிக்கான இன்விடேஷனை தராங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் அவங்க புக் பண்ண ரெஸ்டாரண்ட்டை ஃபுல்லா டெக்கரேட் பண்ணி முடிக்கிறதுக்கும் அந்த இடத்துக்கு ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வரதுக்கும் சரியா இருக்கு. ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டெக்கரேஷன் சூப்பரா இருக்குன்னு ஹீரோயினை பாராட்டுறாங்க. ஆனா மியோ மட்டும் அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது பத்தாதுன்னு ஹீரோயினை தனியா கூட்டிட்டு வந்த மியோ, ஹீரோவோட ஹெல்த் கண்டிஷன் படி அவர் கேக்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா, வேணே கேக் செஞ்சு கொண்டு வந்தியா அப்படின்னு ஹீரோயினை திட்டுறாங்க. இதை கேட்ட ஹீரோயினும், எனக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது, நான் ஹீரோக்கு கேக் தரவே மாட்டேன் அப்படின்னு மியோ கிட்ட சாரி கேக்குறாங்க.
கொஞ்ச நேரத்திலே பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு ஹீரோவும் வராரு. ஹீரோ அந்த டெக்கரேஷனை பார்த்து செமையா சந்தோஷப்படுறாரு. ஆனா இது எல்லாத்தையும் செஞ்சது ஹீரோயின் தான் ஹீரோக்கு தெரியவே தெரியாது. ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஹீரோக்காக பர்த்டே சாங் பாட, ஹீரோவும் அதை பார்த்து சந்தோஷப்பட பார்ட்டி நல்லாவே போகுது. ஹீரோயின் ஓரமா நின்று இது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியா பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த இடத்த விட்டு வெளியே வர, அப்பதான் ஹீரோயினை காணுமே அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேக்குறாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உன்னோட பார்ட்டியை ரெடி பண்ணதே ஹீரோயின் தான் அப்படின்ற விஷயத்த அப்பதான் சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோவும் நமக்காக ஹீரோயின் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காளா அப்படின்னு சந்தோஷப்படுறாரு. அப்ப எதர்ச்சியா அந்த இடத்துக்கு வந்த ஹீரோயினோட அம்மா ஹீரோ கிட்ட, நீங்க தான் என் பொண்ணோட ஃப்ரெண்டா, என் பொண்ணோட பர்த்டேவை இப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நீங்க செலிப்ரேட் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா ஹீரோயினுக்கும் இன்னைக்குதான் பர்த்டேவா. ஹீரோயினோட அம்மாக்கு ஹீரோயின் தான் ஹீரோக்காக எல்லாமே ரெடி பண்ணாங்க அப்படின்ற விஷயம் தெரியாத அவங்க ஹீரோயினுக்கு தான் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு தப்பா புரிஞ்சிட்டு இருந்திருக்காங்க. ஹீரோயினுக்கும் இன்னைக்குதான் பர்த்டே அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்றாரு. உடனே ஹீரோயினுக்கு ஃபோன் பண்றாரு. ஆனா ஹீரோயின் போனை எடுக்கல. ஹீரோவும் நிறைய இடத்துல ஹீரோயினை தேடுறாரு. ஆனா ஹீரோயினை கண்டுபிடிக்கவே முடியல. இன்னொரு சைடு ஹீரோயின் அவங்க செஞ்சு எடுத்துட்டு வந்த கேக்கையே ஊத்து பார்த்துட்டு, சரி ஹீரோக்கு தர முடியலனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு ஹீரோ சந்தோஷமா இருந்தாரு அப்படின்றத யோசிச்சு அந்த கேக்கை டஸ்ட்பின்ல போடலான்னு போக ஹீரோயின் கைய பிடிக்கிறாரு. இப்ப ஹீரோயின் கையில இருக்க பாக்ஸை வாங்கிட்டு, எனக்காக செஞ்ச கேக் எதுக்காக டஸ்ட்பின்ல போடுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை திறந்து பாக்குறாரு. உள்ள கேக்க ஹீரோயின் ரொம்ப அழகாவே டெக்கரேட் பண்ணிருக்காங்க. இதை பார்த்த ஹீரோ எமோஷனல் ஆகுறாரு. லைட்டா கண் கலங்கிட்டே ஹீரோயின் கிட்ட, முதல்ல எனக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நான் தைரியமா இருக்கணும், அதை நினைச்சு பயப்படக்கூடாது அப்படின்னு நினைச்சேன். எந்த வழியுமே என்னால தாங்கிக்க முடியும்னு எனக்கு நானே சொல்லிக்கிட்டு அதுக்காக என்னோட முதுகுல பெருசா டேட்டு குத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவரோட ஷர்ட்டை கட்டி அவர் முதுகுல இருக்க டேட்டுவை ஹீரோயினுக்கு காட்டுறாரு. இது மட்டும் கிடையாது, தைரியமா இருக்கணும்ன்றதுக்காக இன்னுமே நான் நிறைய விஷயத்த பண்ணா, ஆனா என்னால தைரியமா இருக்கவே முடியல. எப்ப என் லைஃப்ல நீ வந்தியோ அதுக்கப்புறமா தான் நான் தைரியமா இருக்க ஆரம்பிச்சேன். நான் இப்ப தைரியமா இருக்கிறதுக்கும் எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கும் நீதான் காரணம் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. நான் உன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயினும் ஓகே சொல்ல ஹீரோயினை கிஸ் பண்றாரு. அடுத்த நாள் ஸ்கூலுக்குள்ள வந்த உடனே ஹீரோ ஓல்ட் கிளாஸ் ரூம் முன்னாடி, இவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், யாரும் இவகிட்ட வம்பு பண்ணக்கூடாது அப்படின்னு மிரட்டுறாரு. இதை கேட்ட புள்ளி கேங் உட்பட கிளாஸ்ல இருக்க எல்லாருமே நமக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை, ஹீரோயினை சீண்டாமலே இருக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஹீரோயினுக்கும் யாராலையும் எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்களோட டைம் அவங்க ஜாலியா ஸ்பெண்ட் பண்றாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. கிறிஸ்மஸ் வருது. ஹீரோயினுக்கு கிஃப்ட் தராரு. ஹீரோக்கு கிஃப்ட் தராங்க. இப்படியே இன்னும் கொஞ்ச நாள் போகுது. ஒரு நாள் ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஹீரோ கிட்ட, எனக்கு இன்னைக்கு வீட்டுக்கு தனியா போறதுக்கு போரிங்கா இருக்கு, நீ என் கூட வா அப்படின்னு கேட்க, உடனே ஹீரோ, எனக்காக ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருப்பா, உன் கூட என்னால வர முடியாது, கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறது உண்மையிலேயே செமையான ஃபீலிங் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்படி இன்னும் கொஞ்ச நாள் போகுது. நியூ இயர் வருது. ஹீரோயினும் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிடறதுக்காக போறாங்க. அதே இடத்துக்கு மியோவும் ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் வராங்க. கொஞ்ச நேரம் அப்புறம் ஹீரோவும் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு எதுக்காகவோ ஏஞ்சி போக மியோவும் ஹீரோயினும் தனியா இருக்காங்க. இதான் சரியான சமயம்னு யோசிச்ச மியோ ஹீரோயின் கிட்ட ஒரு போட்டோவை காமிச்சு, இதோ பத்தியா இப்ப அது நம்புறியா, நானும் ஹீரோவும் ஒன்னாதான் இருந்தோம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோயின் கோச்சிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறாங்க. ஹீரோவும் பின்னாடியே துரத்திட்டு வந்து ஹீரோயினை பிடிக்கிறாரு. ஒரு வழியா ஹீரோயினை சமாதானப்படுத்த, ஹீரோயின் எனக்கு ஜெலஸ் ஆச்சு அதான் அப்படின்னு சொல்ல, ஹீரோ நீ ரொம்ப கியூட்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்றாரு. கொஞ்ச நேரத்துலயே அந்த இடத்துக்கு மியோவும் ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவரோட நேம் இபி, 2 பேரும் வராங்க. 4 பேருமே நல்லாதான் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஹீரோ நெஞ்ச பிடிச்சிட்டு கீழே விழுந்துடுறாரு. உடனே ஹீரோவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. ஹீரோ ஐசியூல இருக்காரு. வெளியில ஹீரோயின், மியோ, இபி எல்லாருமே இருக்காங்க. மியோ ஹீரோயின் கிட்ட, இதுக்கப்புறம் ஹீரோக்கு இப்படிதான் அடிக்கடி நெஞ்சு வலி வரும், அதனால நீ இப்பயே ஹீரோவை விட்டு போறதுதான் போயிடு அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் நான் ஹீரோவை உண்மையா லவ் பண்றேன், என்ன நடந்தாலுமே நான் ஹீரோவை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் மியோ ஹீரோயினை இவ்வளவு நேரம் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல, இதுக்கப்புறம் நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு ஹீரோவோட அப்பா வராரு. ஹீரோவோட அப்பா ஹீரோவை பாத்துக்கிறாரு. அதனால ஹீரோயினும் மியோவும் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே பேசிட்டே வராங்க. அப்ப மியோ, ஒரு சர்ஜரி இருக்கு, அதை ஹீரோ பண்ணிக்கிட்டாருன்னா அவர் பழக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, ஆனா ஹீரோ அதை பண்ணிக்க ஒத்துக்க மாட்டாரு, ஏன்னா அந்த சர்ஜரியில ரிஸ்க்கும் இருக்கு அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு ஹாஸ்பிட்டல்ல ஹீரோ கண்ணை முழிச்சிடுறாரு. ஹீரோவோட அப்பா ஹீரோ கிட்ட, இப்போ உனக்கு பரவாயில்லையான்னு கேட்க, ஹீரோவும் இப்ப பரவாயில்ல அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹீரோவோட அப்பா ஹீரோ கிட்ட, என்ன உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்காமே
அப்படின்னு கேட்க ஹீரோவும் வெக்கப்பட்டு சிரிக்கிறாரு. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்றாரு, இன்னைக்கு நாள் சரியா போகல, அதுக்கு நான் தான் காரணம், சாரி அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சரி அதை விடு, வேலண்டைன்ஸ் டேக்கு உனக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு சொல்லுன்னு கேட்க அந்த மெசேஜை படிச்சு பார்த்த ஹீரோ குஷியாயிடுறாரு. இப்படியே கொஞ்ச நாள் போகுது, வேலண்டைன்ஸ் டேவும் வருது. ஹீரோவும் ஹீரோயினும் வெளியெல்லாம் போய் அவங்களோட டைமை என்ஜாய் பண்ணதுக்கு அப்புறமா ஹீரோயின் ஹீரோவை வீட்டுக்கு இன்வைட் பண்றாங்க. ஹீரோயினோட அப்பா அம்மா ஹீரோவை பார்க்கணும்னு கேட்டிருந்தாங்களாம். இதை கேட்டு ஹீரோவும் ஷாக் ஆயிடுறாரு. இருந்தாலுமே ஹீரோயின் கூட அவங்களோட வீட்டுக்கு போறாரு. ஹீரோயினோட அப்பா ஹீரோவை தனியா கூப்பிட்டு ஹீரோயின் கூட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் ஆனது நீங்க தான், அதுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷம், ஆனா நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன், நாளைக்கே உனக்கு எதுனா ஆயிடுச்சுன்னா ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணுவா, அதனால இத்தோட எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிக்கோன்னு சொல்ல ஹீரோவும் அமைதியா எதுவும் சொல்லாம அழுதுட்டே அங்கிருந்து வெளியே போறாரு. ஹீரோயின் ஹீரோவை தடுக்கலான்னு பின்னாடியே ஓட ஹீரோயினோட அப்பா ஹீரோயினை பிடிச்சி நீ நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ, நான் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன்னு சொல்ல ஹீரோயின் இல்ல எனக்கு ஹீரோ தான் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயினோட அப்பா ஹீரோயின் கண்ணத்திலே பல்லான்னு ஒண்ணு வைக்கிறாரு. அப்பயுமே ஹீரோயின் ஹீரோவை தேடி வெளியே ஓடி வராங்க. எங்க தேடியுமே ஹீரோவை காணோம். நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு வந்து பார்த்தா அங்கேயும் ஹீரோவை காணோம். ஹீரோயின் இபியை மீட் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. இபி ஸ்கூல் ஃபுல்லா ஹீரோவை தேடிட்டு ஹீரோக்கு மறுபடியும் கால் பண்றாரு. ஆனா ஹீரோ காலை அட்டென்ட் பண்ணல. இப்ப இபி மியோக்கு கால் பண்றாரு. மியோவும் ஹீரோ எங்க இருப்பாருன்னு எனக்கு தெரியும்னு சொல்லி அந்த பிளேஸையும் சொல்ல இபி ஹீரோவை தேடி போறாரு. ஹீரோ அவங்க அம்மாவோட கல்லறைக்கு பக்கத்துல இருக்காரு. இபியும் ஹீரோவை பிடிச்சி பீச்சுக்கு கூட்டிட்டு வந்து எதுக்காக நீ இப்படி பண்ற, ஒழுங்கா ஹீரோயின் கிட்ட பேசணும் சொல்ல நான் இதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட பேசவே மாட்டேன், ஹீரோயினோட அப்பா சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. ஒரு வழியா இபி ஹீரோவை சமாதானப்படுத்தி நேரா ஒரு சர்ச்சுக்கு கூட்டிட்டு வராரு. இன்னொரு சைடு மியோவும் ஹீரோயினை சர்ச்சுக்கு கூட்டிட்டு வராங்க. இப்ப ஹீரோ சர்ச்சுக்குள்ள வராரு. அந்த இடத்துல ஹீரோயின் ஆல்ரெடி கல்யாண ட்ரெஸ்ல நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஏதோ சொல்ல வர ஹீரோ நேரா போய் ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு எனக்கு ஒன்னு ரொம்பவே பிடிக்கும், நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்க ஹீரோயினும் ஓகே சொல்றாங்க. 2 பேரும் கிஸ் பண்ணலான்னு போக அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோவோட அப்பாவும் ஹீரோயினோட அப்பா அம்மாவும் வராங்க. இந்த தடவை ஹீரோயினோட அப்பா நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஹீரோ ஹீரோயினும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன்லயே ஹீரோயினுக்காக சர்ஜரி பண்ணிக்கலான்னு ஹீரோ முடிவெடுக்கிறாரு. அதனால சர்ஜரிக்காக ஹீரோ ஃபாரினுக்கு போயிடுறாரு. ஹீரோவும் ஹீரோயினும் லெட்டர்ல பேசிக்கிறாங்க. ஹீரோ அங்க என்னெல்லாம் நடக்குதுன்றத லெட்டர்ல சொல்ல ஹீரோயினுமே பதில் லெட்டர்ல இங்க என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு எழுதி போடுறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் லெட்டர்லயே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியா ஹீரோ இந்த டேட்ல நான் ஊருக்கு வந்துருவேன் சர்ஜரிய முடிச்சிட்டு அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினும் அந்த டேட்ல ஹீரோ சொன்ன அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த இடத்துல ஹீரோ இல்ல. இத பார்த்து ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டே அந்த இடத்த விட்டு போலான்னு பாக்க பின்னாடி இருந்து ஹீரோயினை ஹீரோ கூப்பிடுறாரு. ஹீரோ அவரோட கையை நீட்டி எப்பயும் போல ஸ்கூலுக்கு ஒன்னா போறதுக்கு ரெடியான்னு கேட்க ஹீரோயினும் ரெடின்னு சொல்லி அவங்களோட கையை தராங்க. இந்த இடத்துல அவங்களோட லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. இந்த படம் எண்ட் ஆகுது. அடுத்த படத்துல மீட் பண்ணலாம். பை.